அன்பர்களுக்கு வணக்கம். பிரதோஷம்னாலே மிகவும் விசேஷம்தான். அதிலும் சனி பிரதோஷம்னா மிக மிக விசேஷம். சகல பாவத்தை போக்க நம்ம என்ன செய்யணுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிடும். சனி பிரதோஷத்தில் நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வணங்கினால் நாம் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல முந்தைய பிறவிகளிலும் நாம் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும். பிரதோஷ நாளில் நந்தி பகவானை வணங்கி சிவபெருமானை நாம் வணங்கினால் நமக்கு அனைத்து நன்மைகளும் வந்து சேரும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அதிலும் குறிப்பாக சனி பிரதோஷ தினத்தில் நாம் சிவபெருமானை வணங்கினால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கி நம் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும். அமாவாசைக்கு 3 நாட்களுக்கு முன்னும் பௌர்ணமிக்கு 3 நாட்களுக்கு முன் வரும் தியோதசி திதி தினத்தில் பிரதோஷ நாட்கள் வரும். இதனால் ஒவ்வொரு மாதத்திலும் 2 பிரதோஷங்கள் நமக்கு வருவதுண்டு. இந்த மாதத்தில் நமக்கு வந்த 2 பிரதோஷமே சனி பிரதோஷம் தாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் இந்த 2 நாளுமே. ஆதியில் அமுதம் கிடைத்த பொழுது அதில் எழுந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் மீண்டும் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியது சனிக்கிழமை தியோதசி தினம்தான். எனவே சனிக்கிழமைகளில் வரும் தியோதசி திதிக்கு மகா பிரதோஷம் என்ற பெயர் உண்டு. பெயரில் மட்டுமல்ல, வழிபடுபவர்களுக்கு வரங்கள் அருள்வதிலும் சனிக்கிழமை பிரதோஷம் மிகவும் மகா பிரதோஷம்தான். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சனி பிரதோஷம். பொதுவாகவே பிரதோஷ நாட்களில் பிரதோஷ வேளையில், அதாவது மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இறை வழிபாடு செய்வது, அதிலும் குறிப்பாக சிவாலயம் சென்று வழிபாடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த நாளில் பிரதோஷ வேளையில் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானின் சந்நிதியில் அவரை வழிபட எழுந்தருளி இருப்பார்கள். பிரதோஷ நாளில் சிவன் சந்நிதியில் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தையும் அந்த தெய்வங்கள் உடனே ஆசிர்வதிக்கும் என்பது நம்பிக்கை. அதிலும் சனி பிரதோஷ வேளையில் நாம் சிவபெருமானை தரிசனம் செய்தாலே நமக்கு மிக நல்ல பலன்கள் உண்டாகும் என்கிறார்கள். ஒரு சனி பிரதோஷம் விரதம் இருந்தாலே நாம் 5 வருடங்கள் சிவாலயம் சென்று சிவபெருமானை வழிபட்ட பலன் கிடைக்குமாம். துன்பங்களால் வாழ்வில் திகைத்து போய் சோர்ந்து நிற்கும் அன்பர்களுக்கு சனி பிரதோஷம் ஓர் அருமருந்து. இந்த வாழ்க்கைதான் நமக்கு பார்க்கடல். அதில் அமுதம் என்பது நாம் அனைவரும் விரும்பும் மகிழ்ச்சிதான். ஆனால் வாழ்க்கையில் நம் முயற்சிகளுக்கு பலனாக கிடைப்பது விடம் என்னும் துன்பம். அதற்கு அஞ்சி நாம் கண்ட இடங்களிலெல்லாம் ஓடுவதை விட சிவபெருமானின் சந்நிதி செல்வதே சரியான தீர்வாகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவரே நம் துன்பம் எனும் விஷத்தை விழுங்கி மகிழ்ச்சி எனும் அமுதத்தை தருவார். அதுவும் சனிக்கிழமை பிரதோஷ தினத்தில் சென்று வழிபாடு செய்தால் நம் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காரணம், சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது. சனி பகவான் நியாயமானவர். நம் கர்மங்களுக்கு ஏற்ப நம் வாழ்வில் நன்மை தீமைகளை அருள்பவர். அதற்கு ஏற்பவே நம் ராசி நட்சத்திரங்களுக்கு சனி பெயர்ச்சி நிகழும். நன்றாக இருக்கும் வாழ்வில் திடீரென தீமைகள் நிகழும்போது ஏன் நமக்கு இப்படி நிகழ்கிறது என்பதை நினைத்து நாம் குழம்பிவிடுவோம். ஆனால் அதற்கு காரணம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது சனி பெயர்ச்சியோடு தொடர்புடையதாகவே இருக்கும். சனி பகவான் ஒரு ராசிக்கு சஞ்சரிக்கும் போது நம் கர்மாவில் உள்ள தீவினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார். அப்படி துன்பப்படுபவர்களுக்கு அருமருந்து இந்த சனி பிரதோஷம். சனி பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் சனி பகவானால் வரும் கெடுபலன்களிலிருந்து நம்மை காத்து கொள்ளலாம். சிவபெருமானின் திருவடிகளில் ஒருவர்தான் காலபைரவர். சனி பகவான் காலபைரவரை குருவாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்தவர். எனவே தன் குருவான சிவனை வழிபடுபவர்களுக்கு சனி பகவான் தொல்லை செய்வதில்லை. அடியார்களுக்கு நவகோள்களும் நல்ல நல்ல என்பதுதானே சம்பந்தரின் வாக்கு. எத்தனை பெரிய துன்பமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் நாம் விரதம் இருந்து சிவபெருமானையும் நந்தி பகவானையும் அபிஷேகம் செய்து வில்வ இலை சங்குப்பூ வைத்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் நாம் செய்த பாவங்களும் நீங்கி சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும். பலவிதமான நன்மைகளை தரும் சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷம் இன்று. சனி பிரதோஷத்தன்று இந்த மந்திரத்தை சொல்லணுங்க. ஓம் ஆம் ஹௌம் சௌம் என்ற மந்திரத்தை ஒரு சிவாலயத்தில் ஒரு முறை ஜபித்தால் நாம் நமது முந்தைய 7 பிறவிகளில் நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. மறுபடியும் சொல்கிற மந்திரத்தை, ஓம் ஆம் ஹௌம் சௌம், ஓம் ஆம் ஹௌம் சௌம், ஓம் ஆம் ஹௌம் சௌம். இந்த மந்திரத்தை சிவாலயத்தில் போய் ஒரு முறை ஜபித்தா கூட நமது முந்தைய 7 பிறவிகள், நம் முன்னோர்களின் 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடுங்க. நம்ம
ஒரு சனி பிரதோஷம் விரதம் இருந்து சிவருமான வழிபட்டாலே 5 வருடங்கள் சிவாலயம் சென்று வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட சனி பிரதோஷத்தை நீங்கள் தவறவே விடாதீங்க. உங்களால் என்ன அர்ச்சனை அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பொருட்களை வாங்கி கொடுத்து சனி பிரதோஷத்தில் கலந்துக்கோங்க. சிவருமானையும் நந்தி பகவானையும் பிரதோஷ வேளையில் நம்ம வழிபட்டோம்னா அந்த நேரம் சிவாலயத்தில் அத்தனை தெய்வங்களும் இந்த காட்சியை காண்றதுக்கு இந்த பிரதோஷ வேளையில் கலந்துக்குவாங்க. அப்போ நம்ம மனசார நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நிச்சயம் நடந்தேறும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.